கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ரமதான் மாதத்தினுடைய இறுதி 10 தினங்கள் நம்மை நாளை தினத்திலிருந்து தொடர்விருக்கிறது. அதாவது நாளைக்கு மகரிபிலிருந்து அந்த நாள் இறுதி 10 என்பது துவங்குகிறது. இந்த இறுதி 10னுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் இஅ்திகாஃப் இருப்பது. ஆனால் பரவலான மக்கள் இஅ்திகாஃப் இருப்பதில்லை. ஏனென்றால் நம்முடைய வேலை, நம்முடைய சிரமங்கள், நம்முடைய கஷ்டங்கள். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஆதரவாகவும் அவர்களுக்கு உதவியாகவும் அவர்களுடைய நன்மைக்கு நாம் உந்துதலாகவும் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நாம் செய்யணும், இல்லைன்னு சொன்னால் செய்கிறவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த ரெண்டுமே செய்கிறதில்லை பெரும்பாலும். ஆனாலும் நல்லோர்களே, நாம் ஒரு நன்மையை செய்யவில்லை என்றாலும் அந்த நன்மை செய்வதற்கு முன்வரக்கூடியவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் வழங்கிட வேண்டும். சரியா? இந்த இஅ்திகாஃப் என்று சொல்லப்படுவது மஹல்லால உள்ள எல்லாருமே உட்காரணுமா அப்படின்னா எல்லாருமே உட்காரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உட்காருபவர்களை வரவேற்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நன்மைக்கு நீங்கள் உதவியாக இருங்கள். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மைக்கும் தக்வாவுக்கும் நீங்கள் பரோபகாரமாக இருங்கள், தீமைக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இஅ்திகாஃப் என்று சொல்லப்படுகிற இந்த அமல் என்பது ரமலான் மாதத்தினுடைய கடைசி ஒற்றையான இரவுகள், அதில் வரக்கூடிய லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அமருகிற ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தினங்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. நாளையிலிருந்து ஒத்தப்பட சாமி தொலைஞ்சு போச்சு, ஏலான் பண்ணணுமா? அதே போல் நாளைக்கு ஒத்தப்பட அதையும் ஏலான் பண்ணுங்கிறார். நல்ல விஷயம்தான். சாவியை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி நேரம் இல்லை. கணியத்திற்குரிய நல்லவர்களே, நான் சொல்ல வந்தது கடைசி அந்த ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடுமாறு சொன்னார்கள். அப்ப இஅ்திகாஃப் தொடராக 10 தினங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வார்கள். அதுல சந்தேகம் இல்லை. கடைசி 10 நாள் அதில் வருகிற ஒற்றையான இரவு, அது எந்த இரவுன்னு சொல்ல முடியாது. அப்ப இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அன்பர்கள் நாளை மக்ரிபிலிருந்து அதற்கான நேரம் துவங்குகிறது. அதற்கு முன்னதாகவே அந்தந்த மஹல்லாவில் உள்ள பள்ளிகளில் அவர்கள் சென்று அடைக்கலம் புகுந்து விட வேண்டும். முதலாவதாக இஅ்திகாஃப்னா என்ன அப்படின்னா, இஅ்திகாஃப் என்று சொல்லப்படுகிற அரபு சொல்லுக்கு ஓரிடத்தை பற்றி பிடித்தல் என்பது பொருளாகும். ஓரிடத்தை பற்றி பிடித்தல். இபாதத்தின் வணக்கத்தின் வழக்கத்தில் அது ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 தினங்கள் அவர் உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு மஸ்ஜிதில் தங்கி இருந்து அமல் செய்வது, இறை நெருக்கத்தை பெறுவதற்காக அமல் செய்வது என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக நாம் அதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பேசுகிறான் இது குறித்து. அல்லாஹ் குர்ஆன்ல எதையுமே பேசாம இல்லை, எல்லாத்தையும் பேசுறான். இந்த இஅ்திகாஃபை பற்றியும் பேசுகிறான். நான் ஆரம்பமாக வாசித்த வசனம் அதைத்தான் தெரியப்படுத்துகிறது. வஇத் ஜஅல்னல் பைத மஸாபத்தல் லின்னாஸி வஅம்னா, அதாவது வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா வஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹீரா பைத்திய லித்தாயிஃபீன் வல் ஆகிஃபீன வருக்காஇ சுஜூத். சுருக்கமாக, அதாவது என் இல்லத்தை தவாஃப் செய்வோருக்காக, என் இல்லத்தில் தங்கி இஅ்திகாஃப் செய்பவர்களுக்காக, என் இல்லத்தில் ருக்கூ செய்பவர்களுக்காக, என் இல்லத்தில் சுஜூத் செய்பவர்களுக்காக இப்ராஹீமுக்கும் இஸ்மாயிலிடத்திலும் நாம் வாக்குறுதி வாங்கியிருந்தோம், ஒப்பந்தம் செய்திருந்தோம். என்ன ஒப்பந்தம்? இவர்களுக்காக வேண்டி நீங்கள் பள்ளிவாசலை சுத்தமாக வையுங்கள். இவர்களுக்காக வேண்டி இபாதத் செய்கிற இந்த மக்களுக்காக, அதுல இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்கள்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இவர்களுக்காக வேண்டி உங்களுடைய மஸ்ஜிதுகளை, என்னுடைய இல்லத்தை நீங்கள் சுத்தமாக வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அப்ப இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் வழியாக தெரியப்படுத்துகிறான் என்பதை பார்க்க வேண்டும். இஅ்திகாஃப் என்று சொல்லப்படுகிற இந்த அமல், கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே,
எல்லா காலங்களும் நிறைவேற்றப்படுகிற ஒரு சுன்னத்தான அமலாக உள்ளது. அதே போல ரமலானினுடைய கடைசி இந்த 10 தினத்தில் இந்த இஅ்திகாஃப் இருப்பது சுன்னத் முஅக்கதா அலல் கிஃபாயா என்ற சட்டத்தில் வருகிறது. சுன்னத் முஅக்கதா அலல் கிஃபாயானா என்ன அப்படின்னா, சுன்னத் முஅக்கதா அப்படின்னு சொன்னா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துன்னு அர்த்தம். அதை கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறது பொருள். உதாரணமாக ஃபஜ்ர் தொழுகையினுடைய முந்தைய 2 ரக்அத் சுன்னத் முஅக்கதா எல்லா மதுஹப்லயும் அதான். அதே போல லொஹருக்கு முன்னால உள்ளது, லொஹருக்கு பின்னால உள்ளது, அதுக்கப்புறம் நஃபில் இருக்குது, அது உபரியானது. அப்ப இதுவெல்லாம் சுன்னத் முஅக்கதா என்பதால தான் கண்டிப்பா அந்த சுன்னத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது பொருளாகும். அப்ப அந்த வரிசையில இது சுன்னத் முஅக்கதா அலல் கிஃபாயா அப்படின்னா இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து தான். ஆனா ஊர்ல உள்ள எல்லாரும் உட்காரணுங்கிற அவசியம் இல்லை. ஊரில் உள்ள ஒரு சிலர் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் அமர்ந்தாலே மற்றும் உள்ள எல்லா மக்களினுடைய குற்றங்களும் மன்னிக்கப்படும் என்பது பொருளாகும். அப்ப அந்த மஹல்லால அந்த பள்ளிவாசல்ல யாருமே இஅ்திகாஃப் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஊரில் உள்ள மஹல்லாவில் உள்ள எல்லோருமே குற்றவாளிகளாக கணிக்கப்படுவர். அதற்குத்தான் சுன்னத்து முஅக்கதா அலல் கிஃபாயா என்பதாக சொல்வோம். அதே போல இது ஒரு இஅ்திகாஃப். இது ரமலான் கடைசி 10 தினம். அடுத்ததாக இன்னொரு இஅ்திகாஃப். அது என்ன இஅ்திகாஃப்னு சொன்னா நதர், நேர்ச்சை இஅ்திகாஃப்னு சொல்லுவோம். அதாவது இந்த காரியம் நடந்து விடுமே ஆனால் யா அல்லாஹ் நான் இத்தனை தினங்கள் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு நியத்து வைப்பார். சில காரியம் நடக்க வேண்டும் என்று நியத்து வைத்துக் கொண்டு இஅ்திகாஃப் இருப்பது இது நேர்ச்சையான இஅ்திகாஃப். இது மார்க்கத்தில் இது எந்த சட்ட வரையறையில் வருகிறது என்று சொன்னால் வாஜிப் என்ற சட்டத்தில் வருகிறது. நதர் அதான் நேர்ச்சையான இஅ்திகாஃப் இருக்குது. பாத்தீங்களா, என் பையன் பரீட்சையில பாஸ் ஆகிட்டானா நான் பள்ளிவாசல் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன், அல்லது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் சில தினங்கள் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு நியத்து வைப்பாங்க. இது நதர். இதை நிறைவேற்றுவது வாஜிப், கண்டிப்பு. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, كنت نذرت في الجاهلية أنا أعتكف ليلة في المسجد الحرام. يا رسول الله நான் அறியாமை காலத்தில் அதாவது ஈமான் கொள்வதற்கு முன்னதாக மஸ்ஜிதுல் ஹரமில் ஒரு இரவு இஅ்திகாஃப் இருப்பேன் என்று நான் நியத்து வைத்துக் கொண்டேன், நேர்ச்சை செய்து கொண்டேன். நான் இப்பொழுது ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். நான் அறியாமை காலத்தில் செய்த அந்த நேர்ச்சையை அந்த இஅ்திகாஃபை நிறைவேற்ற வேண்டுமோ என்று கேட்டார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபௌஃபி பினذரிக, உன் நேர்ச்சையை நீ நிறைவேற்று என்றார்கள். என்ன நேர்ச்சை இது? என்ன நேர்ச்சை இது? இஅ்திகாஃப் நேர்ச்சை. ஏதோ ஒரு நேர்ச்சை வச்சிருக்கிறார். அப்ப இந்த நேர்ச்சை வாஜிபான இஅ்திகாஃப். அடுத்தது சுன்னத்தான இஅ்திகாஃப். சுன்னத்தான இஅ்திகாஃப் அப்படிங்கிறது அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா أن النبي صلى الله عليه وسلم كان يعتكف العشر الأواخر من رمضان حتى توفاه الله ثم اعتكف أزواجه من بعده. ரமலானினுடைய இறுதி 10 தினங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கும் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். கடைசி காலத்தில் எது வரைக்கும்? வஃபாத் வரைக்கும் இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சும்மா அத்தகஃப அஸ்வாஜுஹு மின் பாதிஹி, அதற்கு பிறகு அவர்கள் மரணித்த பின் அவர்களது மனைவிமார்கள் எல்லாம் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. அப்ப இது சுன்னத்தான இஅ்திகாஃப். அதே போல நஃபிலான இஅ்திகாஃப். நஃபிலான இஅ்திகாஃப்னா என்ன அப்படின்னா, மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லுவாங்க, யஜூசு பிகைரி ஸௌமின் هو أن يدخل المسجد بنية الاعتكاف من غير أن يوجبه على نفسه فيكون معتكفا بقدر ما أقام فإذا خرج انتهى اعتكافه. ஒருவர் நோன்பு இல்லாத நிலையில், நல்ல கவனிக்கணும், ஒருவர் நோன்பு இல்லாத நிலையில் ஒரு மஸ்ஜிதுக்குள் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தில் நுழைந்து அவர் தாம் நாடிய பிரியப்படுகிற நேரம் வரைக்கும் அந்த பள்ளிவாசலில் இருந்து விட்டு பிறகு வெளியேறினால் இது நஃபிலான இஅ்திகாஃப். இதுக்கு அளவு கட்டாயம் இல்லை. அளவுனா ஒரு பகல் ஒரு இரவு அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பள்ளிவாசலில் உதவி செஞ்சுட்டு வர்றோம் பார்த்தீங்கன்னா உள்ள நுழையும் போது இஅ்திகாஃப் நியத்தில் வந்துடுறது. இப்போ நீங்கள் தராவிக்கு வந்தீங்களா இல்லையா, நாளையிலிருந்து அதை நியத்து வைங்க. தராவிக்குள் எந்த தொழுகைக்கு வந்தாலும் சரி, யா அல்லாஹ் நான் இஅ்திகாஃபை நாடுகிறேன் அப்படி நியத்து வச்சு உள்ள வந்துட்டீங்கன்னா
நீங்க உள்ள இருந்து வெளியே போறதுக்கு 10 நிமிஷம் ஆகுதோ அல்லது 15 நிமிஷம் ஆகுதோ அல்லது 1 மணி நேரம் ஆகுதோ, தராவி தொழுதோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. இதை 1.5 மணி நேரமும் இஅ்திகாஃப் இருந்த நன்மை நமக்கு கிடைக்கும். இது நபிலான, இது எல்லா காலமும் எல்லா நேரமும் எல்லா பொழுதும். ஷர்த் என்ன அப்படின்னா, வாஜிபான இஅ்திகாஃப் சொன்ன பார்த்தீங்களா? வாஜிபான இஅ்திகாஃப்னா என்ன? நேர்ச்சை இஅ்திகாஃப். அதே போல சுன்னத் முஅக்கதா அலல் கிஃபாயா, ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃப்களுக்கு நோன்பு அப்படிங்கிறது கண்டிப்பு. ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் இஅ்திகாஃபுக்கு நோன்பு என்னது? ஷரத்து. அதே போல நஸர் நேர்ச்சை இஅ்திகாஃபுக்கு நோன்பு உண்டு. அதே போல இது இந்த நஃபிலான இஅ்திகாஃப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நஃபிலான இஅ்திகாஃபுக்கு நோன்பு தேவையில்லை. எப்போ வேணாலும் வரலாம், உள்ள நுழையும் போதெல்லாம் இஅ்திகாஃப். ஆக இப்படியாக நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த இஅ்திகாஃபினுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா? அப்ப இஅ்திகாஃபுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, உலக ஆசாபாசங்களிலிருந்து, உலகத்தினுடைய பிரியங்களிலிருந்து முழுமையாக தன்னை ஒதுக்கி விலக்கி இறைவனுடைய இல்லத்தில் அமர்ந்து இறைவனை தொழுது வணங்கி அவனுடைய நெருக்கத்தை பெறுவதுதான் இந்த நோக்கம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷத்தில் ஒரு தடவை ரமலானில் கடைசி 10 தினங்கள் அப்படி செய்து காண்பித்தார்கள். அடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னா, உலகத்தை விட்டு விலகி அல்லாஹ்வை நெருங்குவதற்காக முயற்சிப்பதற்கு இது ஒரு வழி. அடுத்ததாக உள்ளத்தை சீர்படுத்துதல், உள்ளம் சீராகும். 4வது, நான் நாள் முழுவதும் அல்லாஹ்வை சார்ந்து நல்ல அமல்கள் செய்யும். முழுமையாக அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய சிந்தனை. 5வது பார்த்தீங்கன்னு சொன்னா, மனோ இச்சைகளினுடைய தூண்டுதலில் இருந்து அவர் தவிர்த்து நிற்பார். பொதுவாகவே பள்ளிவாசல்ல நாம இருந்தோம்னு சொன்னாலே மலக்குமார்களினுடைய அந்த சூழலில் நாம் இருக்கிறோம். மலக்குமார்கள் இப்போ இருப்பாங்க பள்ளிவாசலுக்குள்ள. உண்மையான உள்ளத்தோட இது அல்லாஹ்வின் பள்ளிவாசல், யாரெல்லாம் நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படிங்கிற நியத்தில் ஒருவர் நுழைந்து அவர் எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி அல்லது எத்துணை நாள் இருந்தாலும் சரி, அவர் நிச்சயமாக பக்குவம் பெற்றவராகத்தான் வெளியே போவார். காரணம் என்னன்னு சொன்னா, இது அல்லாஹ்வின் வீடு. இன்னொன்னு, மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் பள்ளிவாசல்ல ஆஜரா இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லை, அபூ லுபாபா அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது வேற ஏதோ சஹாபி. அவங்கள ஒரு யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது செஞ்சு பள்ளிவாசல்ல வச்சிருந்தாங்க. பள்ளிவாசல் ஒரு தூண்ல வச்சிருந்தாங்க. அவருக்கு யாருமே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லவே இல்லை, இஸ்லாமிய போதனை புகட்டவில்லை, யாருமே பயான்லாம் செய்யல, அல்லாஹ் யாரு ரசூல் யாருன்னெல்லாம் சொல்லல. ஒரு 3 நாள் இருந்தாங்க. அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அவிழ்த்து விட்டார்கள். ஆனால் நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுத்தாங்க. கைதிகளை இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று சொல்கிறது. அதை ஒரு நாள் பார்ப்போம். அப்போ நீ போனவங்க விடுதலை கொடுத்துட்டேன். அவங்க போனாங்க, பக்கத்தில் போய் ஒரு நீர்நிலையில் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் பள்ளிக்கு பெருமானாரை சந்தித்து முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவர்களுக்காக என்று யாருமே குர்ஆன் ஹதீஸ் பாடம் நடத்தல, தஃப்சீர் பாடம் நடத்தல, பயான்லாம் சொல்லல, அல்லாஹ் ரசூலை பற்றி பிரம்மாண்டமா சித்தரிச்சுலாம் பேசல. யாருமே அவருக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கவில்லை. இருந்தாலும் அவர் இருந்த அந்த 3 தினங்களில் அவருடைய கல்வியில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. அப்படின்னா என்ன? மலக்குமார்களின் சூழலில் இருந்தால் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் ஈமான் கொண்டார், பள்ளிவாசலில் சும்மா இருந்தார், அவர் அவ்வளவுதான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ஆக இப்படி ஒரு சிந்தனையோடு ஒரு எண்ணத்தோடு நாம் மஸ்ஜிதில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கல்வியில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த இஅ்திகாஃபின் மூலமாக அது நிச்சயமாக ஏற்படும். இந்த இஅ்திகாஃப் துவங்கும் நேரம் எப்போ அப்படின்னு சொன்னா, ரமலான் பிறை. இப்போ இது 20வது பிறை பிறந்துருச்சு. 19 நோன்பு முடிச்சிட்டோம், 20வது பிறை பிறந்திருக்கிறது. 20வது பிறையில் நாம் இருக்கிறோம். முதலில் இரவு, 2வது பகல், 20 பகல். இப்ப நாளை 20 பகல் முடியும். எப்ப முடியும்? மகரிபில் முடிஞ்சு மகரிபில் இருந்து ஆரம்பிச்சோம். அப்ப இஅ்திகாஃப் இருக்க பிரியப்படுறவங்க அசருக்கெல்லாம் தயாராகி அவங்கவுங்க பள்ளிவாசலுக்கு வந்துடும். அசருக்கெல்லாம் வந்தாலும் மகரிபில் இருந்து அந்த நேரத்தை தூங்குவதற்கு நம்ம சரியா இருக்கும். அது இல்லாமல் மகரிபுக்கு நம்ம அடிச்சு பிடிச்சி வந்தோம்னு சொன்னால் அது சரியில்லை. அது முழுமையான ஒரு நிலை நமக்கு ஏற்படாது, ஒரு திருப்தி இருக்காது. அதனால அசருக்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தை நாம் துவக்கிக் கொள்ளலாம். அதே போல பிறை 29ஆக இருக்கலாம் அல்லது பிறை 30ஆக இருக்கலாம்.
ஏத்திகாஃப் என்பது 9 நாளாக கூட இருக்கலாம், அந்த பிறை வருவதை பொறுத்து 10 நாட்களாக கூட இருக்கலாம். இது எப்போ முடியும் அப்படின்னு சொன்னால் 29 மகரிபில் முடியலாம், இல்லைன்னு சொன்னால் பிறை 30 முடியலாம். பிறை 30 மகரிபோட க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறமும் நம்ம மேலும் பள்ளிவாசலில் இருந்து அந்த பெருநாளுடைய இரவிலே இபாதத் செய்து மறுநாள் காலையில் செல்வதாக இருந்தாலும் செல்லலாம், இல்லைன்னா அந்த மகரிபை முடிச்சுட்டு கூட போகலாம். அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக இதுவெல்லாம் இஅ்திகாஃப் ஆகும். நான் ஆரம்பத்திலே சொன்ன வாஜிபான இஅ்திகாஃபுக்கும் சுன்னத் அலல் கிஃபாயா என்று சொல்லப்படுகிற இந்த இஅ்திகாஃபுக்கும் நோன்பு என்பது அவசியம். சரி, இப்போ பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கணுமா? பெண்களும் வந்திருக்காங்க. பெண்கள் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் பெண்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. பெண்கள் எங்கே உட்கார்றது அப்படின்னா அவங்களுடைய வீட்டில், அவர்களுடைய இல்லத்தில் ஒரு அறையை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஒரு அறையை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இஅ்திகாஃபுடைய நியத்தில் எப்படி ஆண்கள் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்களோ அவங்களும் அந்த ரூமுக்குள்ள இஅ்திகாஃபுடைய நியத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. மலஜல தேவையை தவிர, கடமையான குளிப்பை தவிர, மலஜல தேவையை தவிர அதிலிருந்து வெளியே வரக்கூடாது. கடமையான குளிப்புக்கு அங்கே வேலை இல்லை. மலஜல தேவையை தவிர வேறு எதுவும் வெளியே வரக்கூடாது. இப்போ உதவு செய்ய வேண்டிய தேவை வந்துட்டு உடனே போயிடணும். இப்போ அதில் சமையல்லாம் பண்ணணுமே, யாராவது வச்சு சமைச்சிக்கிற அப்படின்னா. அப்போ இப்படி கடைசி 10 தினங்கள் அவர்கள் தங்கள் ஒவ்வொரு வீட்லையும் தொழுகைக்குன்னு ஒரு இடம் இருக்கும், இல்லைன்னா 2-3 ரூம் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ரூமை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டியது தான். அதுபோல் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டாங்கன்னா 10 நாள் வரைக்கும் அங்கேயிருந்து அமல் செய்வது, குர்ஆன் ஓதுவது, தொழுவது, சாப்பிடுறது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ இந்த முறையில் தான் அந்த இஅ்திகாஃப் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆண்களும் கூட பள்ளிவாசலுக்குள்ள இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஒன்று தொடணும், இல்லைன்னா திக்ர் செய்யணும், இல்லைன்னா குர்ஆன் ஓதணும். நல்ல விஷயங்களை மட்டும் கொஞ்ச நேரம் பரிமாறிக்கொள்ள முடிந்தால் பரிமாறிக்கொள்ளணும், இல்லைன்னு சொன்னால் படுத்து தூங்கிடணும். இதை விட்டு தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது. தேவையில்லாமல் வெளியே போனால் இஅ்திகாஃப் முறிஞ்சிடும். ஒரு ஜனாசாவுக்காக இங்கிருந்து வெளியே போயிட்டாரு, இஅ்திகாஃப் முறிஞ்சிடும். நிர்பந்த தேவையை கருதி, இப்போ நாம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல இங்கே ஜும்மா நடக்கலை, நம்ம பள்ளியில் உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஜும்மா பள்ளி இல்லை இது, ஆனால் இது ஜும்மா மஸ்ஜித், இங்கே ஜும்மா நடக்கலைன்னு சொன்னால் வேறு ஒரு பள்ளியில் போய் ஜும்மா தொழ வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ மட்டும் என்ன செய்யலாம்? நிர்பந்தத்துக்கு போயிட்டு உடனே வந்துடலாம். அதே போல் பள்ளிவாசல் இடிஞ்சு விழக்கூடிய சூழ்நிலை இருக்குது, ஆபத்து வந்துடும், அந்த நேரத்தில் வெளியே போகலாம். போயிட்டு வேற பள்ளியில் போய் என்ன செஞ்சிடணும்? இஅ்திகாஃபை தொடரணும். இப்போ இந்த மாதிரி நிர்பந்தத்துக்கு வேண்டுமானால் சென்று திரும்பலாமே தவிர தேவையில்லாமல் நான் காற்று வாங்க போனேன், வாக்கிங் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற கதையில் இருக்கக்கூடாது. அதே போல் உள்ள இருக்கக்கூடியவர்களும் தேவையில்லா பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது. இபாதத்து செய்யணும், இபாதத்து சம்பந்தமாக ஒரு பரிமாறிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் பேசாமல் படுத்து தூங்கிடணும். அது இல்லாமல் ஏதாவது கதையை பேசி அதை பேசி இதை பேசி கடைசியில் அது பேச்சு மன்றமாக பட்டிமன்றமாக மாறிப்போம். நிறைய மஸ்ஜிதுகளில் இதான் நடக்குது. இஅ்திகாஃப்ங்கிற பேரில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் பட்டிமன்றம் நடக்குது. இவர் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல. நம்ம மக்கள் ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னு வைங்களேன், எல்லாம் சண்டையோடு தான் வெளியே போவாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறோம், நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்தாலும் எல்லாம் சேர்ந்தா இருப்பீங்க. ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறீங்க பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் சேர்ந்து தான் இருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து வரும்போது சண்டை சச்சரோடு வருவோம். ஏன்னா நம்ம மூமினுடைய சிஃபத்து ஒரு 4-5 நாள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா அது நிச்சயம் மனஸ்தாபத்தோடு தான் வருவாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவன் ஹஜ்ஜை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒலா ஜிதால ஃபில் ஹஜ், சண்டை போடக்கூடாதுங்கிறான். அந்த வார்த்தையை சொல்கிறான். அங்கே என்ன செய்யாதீங்க, சண்டை போட. அல்லாஹ்வுக்கு தெரியும் நம்முடைய நிலை என்னன்னு, அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் சண்டை போடாதீங்கன்னு, என்ன சண்டை வரும், நீ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடக்கூடாது. இது ஹஜ்ஜுக்குன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள், இது பொதுவானது தான். பள்ளிவாசல் இபாதத்துக்குன்னு வந்துட்டோம், அது இஅ்திகாஃபுக்கு வர்றோம். 10 நாள் இருப்போம், 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் கூட இருப்பாங்க. அங்கே மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு காரணமே தேவையில்லாமல் பேச்சுக்களை பேசுறது. பேசாமல் குர்ஆனை திறந்து வச்சு உட்காருங்க, இல்லைன்னா திக்ர் செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்லைன்னா உரம் படுத்து தூங்கிடுங்க. கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, ஆக இந்த அமலை நாம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் செய்பவர்களுக்கு ஆர்வம் ஏற்படுத்த வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா இந்த அமல்களை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய பாக்கியத்தையும் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.